இறக்கப்படுகிறார். இறக்கப்பட்டு சும்மா இருக்க மாட்டார், செயல்படுவார். செயல்பட்டார்னா கொஞ்சம் ஓவரா செயல்பட்டுருவார். இதுதான் அவருடைய பேட்டர்னே. என்ன மாதிரி இயேசு சர்வ வல்லவர் மட்டும் இல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். இப்படிப்பட்ட தேவனை நம்பிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட தேவனை நாம நோக்கி பார்ப்போமானால் நாம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா என்னுடைய தேவையை பார்க்கிறப்போ அவர் என் மேல இறங்குகிறார் என்ற உணர்வு எனக்கு இருக்கும். இறங்குகிறார், ஒன்றும் செய்யாம சும்மா இருக்க மாட்டார். அவரால் அந்த மாதிரி இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்க மாட்டார். அவருடைய இரக்கம் அவரை உந்தி தள்ளி ஏதாவது செய்ய வைக்கும். இப்படிப்பட்ட தேவனை நம்ப வேண்டும். சங்கீதம் 33 சொல்லுகிறது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் விடுவிக்கவும் உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. தமக்கு பயந்து, அந்த முழு வசனத்தை வாசித்தா தமக்கு பயந்து, சங்கீதம் 33, 18, 19, தமக்கு பயந்து, எல்லாரும் தமக்கு பயந்து. ஒரு பக்கம் அவருடைய மாட்சிமையை கண்டா பயப்படுறோம். ஒரு நல்ல விதமான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு இல்லையா? அவரை மதிக்கிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை. ஒரு பக்கம் அவருடைய மாட்சிமையை கண்டு பயப்படுகிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய கிருபை உணர்கிறோம், அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் என்ன செய்கிறாராம்? மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு சைன். இயேசுவை நோக்கி உங்க கவனத்தை திருப்புது. இயேசு மேலேயே நீங்க நோக்கமா இருந்தீங்கன்னா அவரை கண்டு வியப்பு அடைய அடைய கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கின்றது. அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் சும்மா விட்டுற மாட்டார். அவர் அவங்கள விடுவிப்பார், காப்பார். அவர்கள் மேல் அவருடைய கண் நோக்கமாய் இருக்கிறது. அப்போ எல்லாம் சொல்லுங்க, வல்லமை, மனதுருக்கம். மூணாவது, இந்த அற்புதம் இயேசுவை பற்றி இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துது. அது என்னன்னா, அவர்கிட்ட எல்லா வல்லமையும் மனதுருக்கமும் இருக்குதுன்றது மட்டும் இல்ல, நமக்கு அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர்கிட்ட எல்லா வல்லமையும் மனதுருக்கம் இருக்குதுன்னு ஒண்ணு. ஆனா மூணாவது என்னன்னா, நமக்கு அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். இயேசுட்ட எல்லா வல்லமையும் இருக்குங்க, எல்லா மனதுருக்கங்க இருக்குன்னு சொல்றது வேறங்க ஒண்ணு. ஆனா இந்த வல்லமை நிறைந்த மனதுருக்கம் நிறைந்த இயேசு என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்றது வேற லெவல் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியும்?